ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 10 எரியுது பிக் பாஸ் வீடு. என்னையா சொல்கிறேன்றீங்களா? ஆமாங்க, ஃபேமிலியை தான் அனுப்புவாங்கன்னு பார்த்தா இவங்க சண்டை போட்டுருக்காங்க உள்ள அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலைல அந்த ஃபைட்டை பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம ஓட்டிங் போகலாம். ஸோ என்ன 24/7 ஃபைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, காலைல சாண்ட்ரா லைட்டாக வம்பிழுக்கிறாங்க பார்வதியை. பார்வதி நான் அப்புறம் சொல்கிறேன் போ அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து போட்டு தள்ளிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு ஃபைட்டு. அதாவது காலைல அது டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். சாண்ட்ராவுக்கும் பார்வதிக்கு இன்னும் வந்து இந்த ஃப்ரீ டாஸ்க் முடிஞ்சதுலேருந்து அடுத்து ஒரு எலிவேஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ கானா வினோத் அண்ட் அமித். ஸோ அவர் பூரி சுட்டுட்டு இருக்கும்போது, பூரி ஏன் இப்படி சொல்கிற, ஏன் இப்படி இருக்குது பூரி, மாற்றி மாற்றி வந்து நசன்னு கானா வினோத் சொல்லிட்டு இருக்காரு. அமித் வந்து டேய் முன்னுறா ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீ போய் வந்து சுடு அப்படின்ட்டார். கானா வினோத் சொல்லிட்டு இருக்கும்போது, நீ எதுக்குனாலும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்க, என்ன டவுன் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிற அப்படின்னோடனே, நான் என்னடா பண்ணேன், நான் ஜாலியாக தான் விளாண்டுருக்கேன், நீ ஜாலியாக விளாட்லடா, சில விஷயங்கள்லாம் அப்படியே ஏறி அடிக்கிற மாதிரி வர பேசுகிற அப்படின்றார். கரெக்டு தான். என்ன கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபன் பண்ணுறேன்ற பேரில் ரொம்ப கீழே இறக்கி பேசுகிறாருங்கிறது பார்க்க முடியுது. அது வாட்டர்மெலன் இருக்கப்பே பார்த்தோம் நம்ம. ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் இருக்கும் வாட்டர்மெலன் மேலே. ஆனால் வாட்டர்மெலன் தான் வந்து இவரை தப்பாக இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி கானா வினோத் அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க, என் கம்பெனி அங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார். ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்கிறார் இந்த மாதிரி, டேய் நீ வந்து அவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப பூரி இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொன்னால் காண்டு தாண்டா ஆகும். நீ ஒவ்வொரு தடையும் சொல்லும் போது அதை ப்ராப்பராகவும் நீ சொல்ல மாட்டுற. அவன்கிட்ட அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல, சும்மா கிண்டல் அடிக்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ எல்லாவா இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கும்போது செம காண்டு தான் ஆகும். அதில் என்ன மாற்றுக்கிறது உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதிலே இல்லை. நான் அவர்கிட்ட விளையாண்டு தான் இருக்கேன், விளையாண்டுட்டு தான் இருக்கேன், இப்படி ஒரு விளையாட்டே கிடையாதுன்னு சொல்லி அமித் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. என்ன நீ ஓவராக பண்ணிகிட்டு இருக்க அப்படி இப்படின்ட்டு. என்ன நீ ஓவராக பண்ணிகிட்டு இருக்க, அவ்வளோதான், சும்மா நானும் எனக்கு ஒரு பொறுமை இருக்குது அப்படின்னா அவரும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கம் இவர் கத்த ஆரம்பித்தோடனே அவரும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்ன பண்ண சொல்கிறேன், என்ன ஒவ்வொரு தடையும் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். நசன்னு அவர் வந்து என்னை ரொம்ப இது பண்ணி போர்ட்ரே பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றேன். போர்ட்ரே பண்ணுறாங்களாம், சரியா, பயங்கரமாக போர்ட்ரே பண்ணுறாங்களாம். உடனே அமித் பார்த்தாரு, என்னடா ஓவராக சண்டை போட்டிருக்கீங்க, அந்த சைடு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, அங்கிட்டு வந்து எல்லாரும் வந்து கானா வினோத்தை பேசிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் வந்து அவர் கேட்குற மாதிரியே இல்லை, நாங்கள் அப்படி பண்ணலடா, நான் அந்த விளையாட்டை தான் பண்ணுறேன்டா, ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோங்கடான்னு சொல்லிட்டு இருக்காரு. மிச்சம் எல்லாரும் ரவுண்டு போட்டாங்க. பார்வதியிலேருந்து, கமோதின்லேருந்து, சாண்ட்ராலேருந்து, இல்லைடா அந்த சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோங்க, அவர் பண்ணது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு, அமிர்தன்னு சொல்கிறானே கொஞ்சம் இரிட்டேஷன் ஆச்சு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்றாங்க. அவரும் ஏதோ வேலை இதில் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே அமித் பார்க்குறாரு. வந்துட்டு உடனே ஆனால் அதை கட்டி பிடிச்சி, இப்படி விடு, ஒன்றும் இல்லை விடு, ஏதோ கொஞ்சம் கோவம் அப்படின்ட்டு போயிட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சு சால்வ் ஆகிடுச்சு. அப்படி தான் காரணத்துக்கு வந்து இன்னும் வந்து இல்லை நான் அப்படி பண்ணவே இல்லை, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காப்புல. ஏன்னா அவர் விளையாட்டுக்கு பண்ணுறாருங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த விளையாட்டுலேயும் ஒரு மீட்டர் இருக்குது. அந்த மீட்டரை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா விளையாடணும். அந்த மீட்டரை தாண்டி விளையாடும் போது இந்த மாதிரி தான் வந்து கண்டிப்பாக ஏதாவது நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். அதுதான் இன்றைக்கி அமித் வந்து கானா வினோத்தை வந்து அடிக்கிற மாதிரி வந்தோம்னா அமித் டென்ஷன் ஆகி கத்துனாரு. நீ என்ன தப்பாக போர்ட்ரே பண்ணுற அப்படின்ற மாதிரி. நான் எதுக்கிட்ட அவனுக்கு போர்ட்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு அமித். ஏன்னா நார்மலாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்க ஒரு கான்வர்சேஷனுங்க, இது இப்படி போங்கிற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி வந்து போயிடுச்சு அப்படின்றதுனால யாராலையும் அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ கானா வினோத் வந்து அவருடைய தவறை ஒத்துக்கொள்ளவே மாட்டார். டக்குன்னு வந்து பேசும்போது அது ஹர்ட் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அவருக்கு இன்னமும் தெரிய மாட்டேது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அமிதே வந்து சாரி கேட்டு போயிட்டாப்புல, அம்மா விடுப்பா அப்படின்ட்டு. சும்மா விடுவாங்களா, பார்வதி, சாண்ட்ரா எல்லாரும் வந்து சுற்றி ஓட்டு, அது நீங்கள் பண்ணது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், அவர் ஒரு பக்கம் நீ சொல்கிறதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடிடி பண்ணாலும் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, நான் போகிறப்பெல்லாம் வந்து இது நிற்க வராத இங்கே போ அப்படின்னு சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி காணாமல் சொல்கிறாரு. இல்லை அது கரெக்டு தான், பட் சமைக்கும் போது அந்த மாதிரி யாருக்கு பண்ணாலும் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதை புரிந்து கொண்டு சரின்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். ஓகே, இதுதான் வந்து சண்டை வந்து நடந்து ஒரு 10 நிமிஷம் போச்சு, டக்குன்னு வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா. அடுத்து சுபிக்ஷா, அவங்களுடைய டேலண்ட் இப்படி வச்சு ஊதுறாங்க அப்படின்ட்டு. தட் இஸ் குட். சுபிக்ஷா இஸ் லேர்னிங் நியூ திங்ஸ், சுபிக்ஷா இஸ் டெவலப்பிங், பட் திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் டு ஷோ யுவர் டேலண்ட்ஸ். This is a content creating team.
அவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணும். 24/7 வர்றது மேட்டர் கிடையாது. 1 ஹவர் எபிசோடில் வரணும். தட்ஸ் த ஃபார்முலா. தட்ஸ் த வின்னிங் ஃபார்முலா. ஸோ அதை சுபிக்ஷா செய்ய தவறாங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து திவ்யா, அவங்களுடைய ஃபன் சைட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அழகாக உட்காந்துக்கிட்டு அமித்தை பற்றியும் கமருதினை பற்றியும் சும்மா இந்த இது சொல்லுவாங்களே, இப்போ விஜித் தான் வெற்றி பெற்ற விஜித், வீணா போன விஜித் அப்படின்ற மாதிரி ஒரு பட்ட பேராக வச்சுட்டு ஜாலியாக வந்து சங்கட சதுர்த்தி சபரி, அப்புறம் வந்து விக்ரம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக வந்து போயிட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியாது. ஓகேவா? அடுத்து அஃபீஷியல் ஓட்டிங். அஃபீஷியல் ஓட்டிங்கு வேற லெவல்லு தானே. சுபிக்ஷா இந்த வாரம் பாயாசம், சுபிக்ஷா இந்த வாரம் பாயாசம். ஸோ சுபிக்ஷா வெளியேறுவது உறுதி. அடுத்து அமித் வெளியேறுவது உறுதி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரே ஃபிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் டிக்கெட் டு ஃபினாலேயில் டாஸ்கில் சுபிக்ஷா நல்லா விளையாடுவாங்க. ஸோ உள்ளே வந்துட்டாங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே எடுத்துருவாங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஓட்டும் கம்மியாக இருக்குது. இதை விட சான்ஸ் கிடைக்காது. சுபிக்ஷா கன்ஃபார்ம். ஓகே. அடுத்து அமித் பார்கவ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவரும் டிக்கெட் டு ஃபினாலே வச்சா கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு பிளேயர் தான். வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவரையும் தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் கூட தூக்குவாங்க டிக்கெட் டு ஃபினாலே முடிந்த பிறகு. ஓகே. ஸோ இதுதான் ஸ்டாண்டிங்ஸு. வினோத், அடுத்து திவ்யா, அடுத்து பாரு, அன்அஃபிஷியல் அரோரா, சாண்ட்ரா, கனி, சபரி, விக்ரம். ஓகே. ஸோ விக்ரம் இந்த வாரம் தப்பிச்சாலும் அடுத்த வாரம் எலிமினேட் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ விக்ரமுடைய ஆட்டம் முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக. எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் நல்லவன் விக்ரத்தை. சரி, இப்போ வினோத்தை முந்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது பாருவுக்கும் சரி திவ்யாவுக்கும் சரி சான்ஸே இல்லை. ஓகே. 2வது இடத்துக்கான பாருவுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. யாருனாலும் எடுக்கலாம். அதுவும் பார்வதி அம்மா வந்த பிறகு பாருவுக்கு ஒரு பாசிட்டிவ் கிடச்சி 2வது இடத்துக்கு போகிறதுக்கான முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 4% ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ். திவ்யாவுக்கு வினோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% இருக்குது. ஸோ ஈஸியாக அந்த 4% எடுத்துடலாம். பெரிய விஷயம் கிடையாது. ஓகே. அரோரா பொறுத்த வரைக்கும் கேம் இஸ் ஓவர். அடுத்து சாண்ட்ராவே வந்து முந்திடுவாங்க போல தெரியுது. அஃபிஷியல்லையும் அந்த மாதிரி தான் வந்து டினோட் பண்ணுது. ஓகே. அன்அஃபிஷியலில் வேறு மாதிரி இருக்குது. அஃபிஷியலில் ரொம்ப கீழே இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அஃபிஷியல் ஸ்டாண்டிங்: முதலிடம் வினோத் அவர்கள், 2வது இடம் திவ்யா அவர்கள், 3வது இடம் பாரு அவர்கள், 4வது இடம் கனி அவர்கள், 5வது இடம் சாண்ட்ரா அவர்கள். இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அரோராவுக்கு ஓட்டு இல்லை, குறைந்து விட்டது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சரியா? ஸோ இதுதான் அஃபிஷியல் ஸ்டாண்டிங். வினோத், திவ்யா, பாரு, கனி, சாண்ட்ரா, அடுத்து தான் அரோரா. ஃபைல இல்லவே இல்லை நான் வந்த லிஸ்ட்டில். அரோராவுக்கு நல்லா இறங்கிடுச்சு. மேபி இன்றைக்கி அழுதுருக்காங்க நேற்று நைட்டு. அது நேற்று நைட் பார்த்துட்டு மேபி போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி திருப்பி ஒரு ஈவினிங் மேலே அரோராவுக்கு ஏதாவது ஓட்டிருக்கா பார்க்கலாம். சரியா? உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.